ஓட் கவுண்டிங் டேல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ராசஸ். இதை நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். நம்ம ஓட்டிங் டே அன்னைக்கு ஓட் பண்ண இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும். கவுண்டிங் டே அன்னைக்கு ஷார்ப்பா 8 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன்ஸ் அபிஷியல்ஸ் வந்து அதை கவுண்டிங் ஹாலுக்கு கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பேலட் ஓட்ஸ் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. பேலட் ஓட்ஸ் யார் போடுறதுன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் மிலிட்டரி அபிஷியல்ஸும் போடுறதுதான் பேலட் ஓட்ஸ். நெக்ஸ்ட் தான் மெயினான இவிஎம் மிஷின்ஸ்ல உள்ள ஓட்டை கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொதுவா இந்த கவுண்டிங் ஹால்ல யார் யார் இருப்பாங்கன்னா எலெக்ஷன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அது போக ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்குரிய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இந்த இமேஜ்ல ஷோவா இருக்கிற மாதிரி ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு இவிஎம் மிஷினும் கவுண்ட் பண்ண பிறகு டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அந்த இவிஎம் மிஷின்ல ஷோ பண்ணும். அது போக கேண்டிடேட் 1 எவ்வளவு ஓட்டு பெற்றிருக்காரு, கேண்டிடேட் 2 எவ்வளவு ஓட்டு பெற்றிருக்காருன்னு எல்லா கேண்டிடேட்க்குரிய ஓட்ஸையும் அதுல டிஸ்பிளே பண்ணும். ஓட் கவுண்டிங் அப்ப நிறைய ரவுண்ட் நடக்கும். இதில் லாஸ்ட் இவிஎம் மிஷினை கவுண்ட் பண்ண பிறகு யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் வின்னர்னு ரிட்டர்னிங் ஆபீசரால டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. அது போக அவங்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு வின்னிங் ப்ரூஃபும் சர்டிபிகேட்டா அவங்களுக்கு அளிக்கப்படும். சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.